இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாரு, அதுவும் ஒரு ஆளோட முடிய போறதில்ல, மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். என்னோட அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாவுண்டா. என்கிட்ட இருந்து மந்திரி பதவியை பறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டேய், இந்த தப்பான முடிவை இதோட மறந்துடுறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. ஐயோ, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்களேப்பா. நீங்க உங்க பதவியை பத்தி, உங்க மானத்தை பத்தி, உங்க மரியாதை பத்தி மட்டும் யோசிக்கிறத தவிர என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பா. ஒரு கொலையா பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. நான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ஒரு உயிர் போச்சு கொலைதான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணியை தூக்கி இன்னொருத்த மேல போட்டா அதோட பெரிய தப்பு. அது கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியல. நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் நான் தான் இந்த கொலை பண்ண ஒத்துக்கிறேன். சும்மா இருங்கடா. டேய் வெற்றி, இந்த குடும்பத்துல எல்லாருமே உன்னதாண்டா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உன் அம்மா உன் மேல உயிரையே வச்சிருக்காடா. நீ ஜெயிலுக்கு போனன்னு வச்சுக்கோ, அவளால தாங்க முடியாதுடா. அதே மாதிரி முருகனோட அம்மானால தாங்க முடியாதுப்பா. அதே மாதிரி அவங்க அம்மாவை அவங்க புள்ள மேல பாசம் வச்சிருப்பாங்க. 25 வருஷமா அந்த அம்மா எந்த ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க. இப்பதான் புள்ள கூட போய் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து உடனே போய் புள்ளைய கொண்டு போய் ஜெயில போட்டா எப்படி? அப்பா ஒரு கல்யாணம் இன்னும் 6 மாசம் கூட ஆலப்பா. இப்பதான் கல்யாணம் இருக்குப்பா. அப்ப அந்த பொண்ணோட நிலைமை, நம்மளை பத்தி நீங்க என்ன பத்தி யோசிச்சு அது பாசம் இல்லப்பா. அது சுயநலம்ப்பா. அது சுயநலம் கூட இல்லப்பா. அது பாவம்ப்பா. துளசி, நைட்டு இவ்வளோ நேரம் தேடியும் வீடியோ எதுவும் கிடைக்கலையே. டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்கும் பென் டிரைவ்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் தேடி பார்ப்போம். கண்டிப்பா கிடைச்சிரும். வெற்றி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க அண்ணிய போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நானும் இருக்கேன் துளசி. சொன்னா கேளுங்க நீ. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரம் காணோனதும் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க போங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்றேன், சரியா? வீட்டுல விட்டுட்டு வந்துடுறீங்களா? பாத்து நீ பத்திரமா போங்க. இப்ப என் கண்ணுக்கு கடவுளா தெரியுது. நீங்களும் துளசியும் தான். நீங்க 2 பேரும் அவரை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னா, எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுத்துருங்க. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டியதுல நான் தான். அவருக்கு ஒன்றும் ஆகாது. முருக மச்சான் அவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும். நீ போ, பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. தங்கச்சி, அண்ணா, மேடமையும் தியா பாப்பாவையும் பார்த்துக்கோங்க.
அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீதான். வெற்றி, வெற்றி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க. இல்லையே, என்ன பிரச்சனை வந்தாலும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஏதோ மனசளவுல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? முருக மச்சான் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இன்னும் ஒரு 2-3 தான் இருக்கு. சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம், சரியா? இது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு வெற்றி. கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா இப்ப அதுவும் இல்லை. இந்தாங்க வெற்றி, சாப்பிடு. மேடம் இல்லை மேடம், எனக்கு வேண்டாம் மேடம். ஏன், என்னாச்சு? பசிக்கல. வெற்றி, நீங்க பட்னி கிடக்கிறதுனால இருக்கிற பிரச்சனை தீந்துருமா என்ன? இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்தாங்க. ஸ்ரீகாந்த் கூட கல்யாணம் ஆகி நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் மேடம். ஆனா அவரோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். உங்களோட வாழ்க்கையை அழைச்சு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பாவி மேடம். இந்த பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்குது மேடம். சாப்பிடும்போது என்ன யோசனை? ஐயோ, மெதுவா மெதுவா, இருங்க இருங்க. தண்ணி குடிங்க, குடிங்க, தண்ணி குடிங்க.